குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. சனி வக்ரம், சனி பகவான் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது வருஷம் நடக்கக்கூடிய விஷயம்தான். வருஷத்துல 12 மாசத்துல 4.5 மாசம் சனி பகவான் வக்ரமா தான் இருப்பார். இப்போ அந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன விஷயங்கள் சிம்ம ராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சனி பயிற்சி பலனை பார்த்துருப்போம். அதில் சின்ன சின்ன மாறுதல்கள் நடக்க போகுது இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால. சனி எப்போ வக்ரமாகிறார் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு சனி வக்ரம் ஆரம்பிக்குது. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி 15/11/2024 அன்னைக்கு அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதம், 140 நாட்கள், ஏவரேஜ் ஆஃப் 140 டேஸ் வந்துடும். எப்படியும் 140 நாட்கள் அந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் இடத்துல வக்ர சனியா இருக்கிறார். இப்போ வக்ர சனியா இருந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துடுறாரு. அப்போ சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல 1, 4, 7, 9 இந்த பாவங்கள் வந்துடுது. 4ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையும் இருக்கு. குருவின் பார்வையும் 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரைட்டா? சனி பகவான் வக்ரமாகிறதுனால நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ முதல்ல வக்ரம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, டீட்டெயில்டா. இது பெரிய ஒரு மழையெல்லாம் கிடையாது. இது சரிங்களா, வருஷம் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, அந்த சனி பகவான் பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு மாய பின்பம் தோற்றம் நம்மளுக்கு அப்படி தோணும். சனி பகவான் பேக்ல போறாரு அப்படிங்கிறது அதான் பின்னோக்கி நகர்றதுல அதுதான் வக்ரம். இது புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படின்னா, ஒரு 2 வீலர் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, இன்னொன்று ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய 2 வீலரில் உட்காந்துக்கூடிய நபர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய 2 வீலரில் இருக்கக்கூடிய நபரை ஓவர்டேக் எடுக்கும்போது, ரொம்ப வேகமாக போகிற வண்டி ஓவர்டேக் எடுக்கும்போது மெதுவாக போகிற வண்டி பின்னோக்கி நகர்ற மாதிரி தான் தெரியும் இல்லையா? ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்கிறோம் நம்ம, அப்போ நம்ம முன்னாடி போறோம்னா நம்ம கூட வர்றவன் பின்னோக்கி நகர்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இதுதான் நேச்சுரல் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடக்குது. அப்போ இங்க புரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக் என்ன அப்படின்னா, வேகம் அதிகம், வேகம் குறைவு. பூமிக்கு வேகம் அதிகம், சனிக்கு வேகம் குறைவு. இதையெல்லாம் தாண்டி 2 வண்டியும் பக்கம் பக்கம் போகும்போது தான் அது பின்னாடி போற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ இந்த 4.5 மாசம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பூமிக்கு பக்கத்துல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது சனியினுடைய ஒளிக்கதிர்கள் ரொம்ப அதிகமா படக்கூடிய நாட்கள் அப்படின்னா சனி வக்ரமா இருக்கக்கூடிய நாட்கள். ஏன்? பூமி வருஷத்துல ஒரு தடவை சூரியனை சுத்தி இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துடுறாரு இல்லையா? அப்படி அந்த 12 மாசத்துல 4.5 மாசம் சனிக்கு பக்கத்துல போய் வர்றாரு. அதாவது அந்த 4.5 மாசம் மட்டும்தான் சனிக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சனி சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும் இல்லையா? அப்போ அந்த ஒரு வருஷத்துல அந்த 4.5 மாசம் மட்டும் சனியும் பூமியும் ரொம்ப பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ சனியினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு ரொம்ப அதிகமா படுது. அப்ப சனி ரொம்ப பலமா இருக்கிறார் அர்த்தம். இந்த காலகட்டம் சனி பகவான் பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான். 7ஆம் இடத்துல சனி என்ன பண்றார் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாலே முதல்ல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை, கருத்து வேற்றுமைகளை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லுது. இருந்தாலும் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அதை நம்ம சரி செய்துக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் பிடிவாதம் ஓவரா பிடிப்பாங்க. நீங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் சொல்றத கேளு, நான் சொல்றதான் சரி அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பிடிவாதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ரெண்டாவதா சொல்ல போனோம்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகும் போது உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். மிகச்சிறந்த உழைப்பாளி, டெடிக்கேட்டடா இருக்கிறாங்க, வேலையில அவ்வளவு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு, பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய வேலை செய்யும் திறனை பாராட்டி அடுத்ததாக ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் அது ஏற்படுத்தும். இதில் மாற்றம் இல்லை. இப்போ வேலையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு உடல்நல குறைபாடுகளை கொடுக்கும். கைகால் மூட்டு வலிகளை கொடுக்கறதோ, ஜீரண கோளாறுகளை கொடுக்கறதோ, தலைவலியை கொடுக்கறதோ, தொண்டை வலியை கொடுக்கறதோ, இந்த மாதிரி வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகளை சற்று கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் வழி ஏதாவது ஒரு, இப்போ வாழ்க்கை துணைக்கு தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, அந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பிறந்தவங்களோ, அவங்க மாமன் அத்தை அந்த மாதிரி உறவுகள் இருக்காங்களோ, அவங்களுக்குள்ள அவங்க ஃபேமிலியில ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான வேலையை இந்த சனி பகவான், வக்ரச்சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். வக்ரச்சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தாரில் யாராவது ஒருத்தருக்கு திருமணமோ இல்லை மிக முக்கியமான பூ பெய்தல், காது குத்து, இந்த மாதிரி மிக முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை இது சொல்லுது. சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்கள் நிரூபிக்கவே முடியாது. நீங்கள் என்னதான் செய்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இதை செஞ்சிட்டீங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி கொஞ்சம் குறைவாக இருந்தது, இந்த காலகட்டம் இன்னும் அந்த வாய்ப்பே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும், வியாபாரமும் அதிகரிக்கும், அதில் மாற்றம் இல்லை. புதுசாக வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி பழைய வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கம்பேக் பண்ணி மறுபடியும் நம்மகிட்ட பொருள் வாங்குறதுக்கோ நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கோ செய்ய வைக்கிறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்பு நல்ல நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ஸோ இதெல்லாம் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவுகளை மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லையா, தன்னுடைய 3ஆம் பார்வையை 9ஆம் இடத்திற்கு செலுத்துவார். வக்ரச்சனியினுடைய பார்வை 9ஆம் இடத்திற்கு. தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே சற்று குறையும். தொழிலில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை, உங்களுக்கு உண்டான அந்த வேலை செய்யக்கூடிய திறனுக்கு உண்டான அந்த ஊக்கத்தை மற்றவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இருந்து வந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. மேலதிகாரிகள் கொஞ்சம் நம்மகிட்ட கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் நெகட்டிவாக நடந்துக்குவோம். நெகட்டிவாக அப்படின்னு சொல்ல முடியாது, என்னன்னா நம்மளுடைய கருத்தை முழுசாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்காது. சரிங்களா, இது ரெண்டும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் மேலதிகாரிகள்கிட்ட. சரிங்களா, அதே போல் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இதே வேலையை தான் செய்ய போகிறாங்க நம்மகிட்ட அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது மிஸ்மேட்சிங் கொஞ்சம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதை நம்ம சரி செய்துக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா, அப்போது வயது மூத்த நபர்களோ குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை மேலதிகாரிகளோ நம்மகிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்காமல் இல்லை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நம்ம போய் அவங்ககிட்ட ஒரு பொலைட்டாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு ஐடியா மாதிரி கொஞ்சம் நீட்டாக பேசலாம். இல்லை இப்படி செஞ்சால் அது தப்பாக வரும், நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம சொல்லிடக்கூடாது. அது தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அது சொல்லக்கூடாது. அதனால் நம்மளுக்கு தான் தேவையற்ற மன அழுத்தம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நபர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அப்போ செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஸோ இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. அதுவும் இந்த காவெல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு வழிபாடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. அதே போல் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் சொன்னோம் இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கும், அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை.
கைகால் மூட்டு வலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்க, சனியினுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்குது, குருவினுடைய பார்வை இருக்குது. இப்போ நம்மளுடைய உடல்நிலைய கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அப்படி பார்க்காத பட்சத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் உடல் ரீதியாக வர்றதை உணர முடியும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிட்ற உணவுலையோ, உங்களுடைய பழக்க வழக்கத்திலேயோ, உங்களுடைய எக்ஸசைஸ், வாக்கிங் போறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தினால அதை சரி செய்துக்க முடியும். பெருசா மருத்துவ செலவுல அது கொடுக்காது. காரணம் என்னன்னா, சனியினுடைய பார்வையும் 4ஆம் இடத்துக்கு இருக்குது. சரிங்களா? அதே போல நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான அங்கீகாரம், நார்மலா காமனா வீட்டுல பக்கம் பக்கத்துல இருக்கட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன பேராவது கிடைக்கும். குரு பார்வை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். குரு பார்வை இருக்கிறதுனால உங்களால அதை கொஞ்சம் அந்த பேரை காப்பாற்றிக்க முடியும். பேரு கெட்டு போகாது. ஆனா அது நல்ல மாற்றத்தை கொடுக்குமானா அதுவும் இல்லை. பேரு கெட்டு போகாம இருக்கும், அவ்வளவுதான். அதை பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று சரியாவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வண்டி வாகன வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக போது வண்டி வாகனம் சரி செய்வதற்கோ வீடு புதுப்பிக்கிறதுக்கோ உண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டு. அதுக்குண்டான வேலையும் செய்வீங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. கவலை வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நிறைய சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம சரி செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. எப்போ பண்ணணும்? வெள்ளிக்கிழமை நாளை தவிர்த்து மற்ற எப்போ வேணாலும் பண்ணலாம். பண்ணும்போது கண்டிப்பா அந்த சனி வக்ரத்தினுடைய தாக்கம் பகுதியாக குறைஞ்சிரும். உங்களுக்கு கொஞ்சம் சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் ரெடியாகும். தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் ரெடியாகும். உங்களுக்கு வேலையில அந்த கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகரிக்கும். இந்த ரொம்ப இன்வால்மெண்டா இருப்பீங்க இந்த காலகட்டம். இன்னும் அதை பூஸ்டப் பண்ணி தர்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல சொல்லுது. ஓகே. மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி வக்ரத்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கிறேன்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.